ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஹைதராபாதி சிக்கன் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம நார்மலாக அடிக்கடி செய்கிற சிக்கன் கிரேவி மாதிரி இல்லாமல் ரொம்பவே டேஸ்ட்டாக வித்தியாசமான சுவையில் இருக்கும். நல்ல காரசாரமான ஒரு ரெசிபினே சொல்லலாம். இதை நீங்கள் ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு நம்ம சிக்கன் சாப்பிடணுன்னு ஆசையே வராது. அந்தளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் கூட ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லேட் பண்ணாமல் நம்ம சிக்கன் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு இது போல் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்க்கறதுனால வெங்காயம் நல்லா வதங்கி வரும். நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கிறது ப்ரௌன் ஆனியன்ஸ். ப்ரௌன் ஆனியன்ஸ் இந்த ரெசிபிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். மீடியம் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேம்லன்னு மாற்றி மாற்றி வச்சுட்டு இது போல் வதக்கிக்கிட்டே இருங்க. அப்போ இது நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வந்துடும். இப்போ பாருங்கள், லேசாக ப்ரௌன் கலராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது இன்னும் நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் வரணும். இடையிடையில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த எல்லா வெங்காயமும் நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு தோல் உரித்த பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரு கைப்பிடி அளவு பொடியாக கட் பண்ணின இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எதுவும் சேர்க்காம இதை நல்லா வதக்கிக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 3 ஏலக்காய், 1 பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 2-3 கிராம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இதெல்லாம் சேர்த்துட்டு மறுபடிக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை 1 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது நல்லா வதங்கிருச்சு. இதோட கலர் லேசாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. இது முழுமையாக ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை அரைக்கணும். அது ஆறுற டைமுக்குள்ளே நம்ம சிக்கன் மேரினேஷன் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 100 ml அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. கெட்டியான புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஃப்ளேவருக்காக ஒரு கைப்பிடி அளவு கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம்ல ப்ரௌன் ஆனியன்ஸ், அது சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த சிக்கன் முழுமையாக 1 மணி நேரம் ஊறணும். அப்போ தான் சிக்கன் மசாலா பெர்ஃபெக்டான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு. இது 1 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை பார்க்கலாம். இன்னொரு பக்கம் நம்ம வதக்கின பொருட்கள் ஆறிடுச்சு. அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது காரம் குறைவாக இருக்கும். அதே சமயத்தில் டார்க் கலர் கொடுக்கும். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே போதும். நான் 2 டைம் சில்லி பவுடர் சேர்த்தேன்ல, அது 2ம் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்ச மசாலா இருக்குல்ல, அதை சேர்த்துருங்க. இது சேர்க்கும் போதே உங்களுக்கு வாசனை கமன்னு இருக்கும். இதோட ஃப்ளேவரே ரொம்பவே சூப்பராக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கோம்ல சிக்கன், அதை சேர்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க தேவையில்லை, வெளியில் வச்சு தான் நான் ஊற வச்சுருந்தேன். ஆனால் 1 மணி நேரம் கண்டிப்பாக வைக்கணும். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்துக்கணும். இந்த டைமில் இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அலசிட்டு சேர்த்துருக்கேன். இந்த சிக்கனும் இந்த மசாலாவும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிறது அளவுக்கு நல்லா இதை கலந்துக்கோங்க.
நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு சிக்கன் முழுமையாக வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். சிக்கன் வெந்திருக்கான இடையிடையில செக் பண்ணி பாருங்கள். இடையிடையில மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா இது போல் கலந்துக்கோங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இதில் தயிர் சேர்த்து சிக்கனை ஊற வச்சனால நல்லா சாஃப்டாகவே வெந்து வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க ப்ரௌன் ஆனியன்ஸ் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கோங்க. எல்லா ஆனியன்ஸையுமே சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறமா இது கூட கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கசூரி மேத்தி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கசூரி மேத்தி எல்லா கடைகள்லையுமே அவைலபிளாக இருக்குது, ஆன்லைன்லேயுமே இது கிடைக்குது. இது சேர்க்கறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ப்ரௌன் ஆனியன் சேர்த்ததுக்கப்புறமா கிரேவியும் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா 2 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கோங்க. இதை இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நம்ம சுட சுட சாதத்துக்கு கூட, இல்லைன்னா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட சிக்கன் கிரேவி சூப்பராக தயாராகிருச்சு. சிக்கன்லாம் ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த ஹைதராபாதி சிக்கன் மசாலாவை நீங்கள் குக்கரில் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா செய்யலாம். ஆனால் அதை விட இது போல் ஓப்பன் கடாயில் செய்யும்போது அதோட ஃப்ளேவரும் டெக்ஸ்சரும் பக்காவாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற மெத்தடில் அப்படியே செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.